ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. தருணாருணமணி கிரணாவலினி தருமரமண மகிழ் மாலை தெருள் நாடிய திரு அடியா திருமருள் தெளிய பரவுதல் பொருளாக கருணாகர முனி ரமணாரியனுவகையினார் சொல்லியது கதியாக அருணாச்சலமெனமே அறிவோடும் ஆழ்வார் சிவனுல காழ்வாரே அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமெனகமே நினைப்பவரகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போல் அகமோனியோமோற்றபினமாயிருப்போம் அருணாச்சலம் அகம்புகும் தீர்த்து உன்னாக குகை திரையாயமர்பித்ததென்கொல் அருணாச்சல காயனை ஆண்டனை அகற்றினில் அகிலம் பழித்திடும் அருணாச்சல ஏ பழித புனையே நினைவித்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சல ஏறிடும் மன்னையில் பெரியருள் கூறிவோர் எதுவோ உனதருள் அருணாச்சல உனையே மாற்றி ஓட தூளத்தின் மேல் ஒருதியாயிருப்பாய் அருணாச்சல ஓஷோஷோளம் விடாதுனை கண்டடங்கிட ஒன்னழகை காட்டனாச்சலம் என்னை அழித்தே போதனை கலவா வீடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உறக்கம் என்னை மீறிழுக்க ஏதோ நகழகோ அருணாச்சலம் ஐம்புல கல்வ அகத்தினில் போகும் போல் அகத்தினில் இளையோ அருணாச்சல ஒருவன முன்னை ஒளி தேவர் வருவார் உன் ஜோதே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஓங்கார பொருள் உயர்வில்லோய் உனையாரறிவார் அருணாச்சல ஔவை போல் எனக்கு உன்னருளை தந்தனை ஆளுவதுன் கடல் அருணாச்சலம்
கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதேவர் அருணாச்சல காந்தமிரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தேனோடிருப்பாய் அருணாச்சல கிரி உருவாகிய கிருபை கடலே கிருபை குந்தருளுவாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை பாஷை அருணாச்சல குற்றமுற்றரு தென்னை குணமாய் மணித்தாள் குரு குருவாயொளிர் அருணாச்சல கோர்வாட்டண்ணிய கொடுமையில் படரும் கோர்தனை சேர்ந்தருள் அருணாச்சல கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலன்றே அருள் அருணாச்சல கேளாரளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சல கையினிற் கனி உன்பீரசம் கொண்டு வகை வெறி கொளவருள் அருணாச்சல கொடியிட்டடியரை கொல்லுனை கட்டி கொண்டங்கன் வாழ்வேன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கோவமில் குணத்தோய் குறியாயனை கொணகுரையம் செய்தேன் அருணாச்சல கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை தாழ்வாய் அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளியின மனஜல ஜமல தீடர்ணாச்சல சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சல சித்தங்குளிர கதிரஸ்தம் வைத்தமுதவாயே திர அருள்மதி அருணாச்சல சீரையழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சல சுகக்கடல் பொங்க சொல்லுணரடங்க சும்மா பொருந்திடங்கருணாச்சல சோது செய்தன்னை சோதியாதினி உன் ஜோதி ஒரு காட்டர்ணாச்சல செப்படி வேதை கடிப்படி மயக்குவே ஒரு படு விதை காட்டர்ணாச்சல சேராயனின்மை நீராயொரு கண்ணீராட்டழிவேன் அருணாச்சல செய்யன தள்ளி செய்வினை சுடுமலவுளி வகையேதுரை அருணாச்சல சொல்லாது சொல்லி நீ சொல்லரனில் என்று சும்மாயிருந்த அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடு சொல்வேரன் கதி அருணாச்சல சௌரியம் காட்டினை சழகற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சல ஞமலியே கேடானென்றுருதியாய் நாடி நின் உருவே அருணாச்சல ஞானமில்லாது உன்னாசையாற்றளர ஞானம் தெரித்தருள் அருணாச்சல நிமிர போனியும் மலர்ந்திலை என்றே நின்றனையன் அருணாச்சல தத்துவம் தெரியாத தன்னை ஊற்றாய் தத்துவமேதுவென் அருணாச்சல தானே தானே தத்துவமிதனை தானே காட்டுவாய் அருணாச்சல திரும்பிய நந்தனை தினமாக கண்கால் தெரியும் என்ற நயன் அருணாச்சல தீரமில்லகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சல தோபறிவில்லாயி பிறப்பென் பயனோப்பிடவாயே அருணாச்சல தூய்மன மொழியோயும் உண்மையாரோந்தோயவே அருணென்றருணாச்சல தெய்வமென்றுன்னை சாரவே என்னை சேர மொழித்தாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல தேடாதோடன திருவருள் நிதியகதிய கௌந்தீர்தருள் அருணாச்சல தைரியமோடு உண்மையகநாடைய தட்டழிந்தேன் அருள் அருணாச்சல தோட்டருள் கைமை கட்டிடாய நிலையானட்டமாவே அருள் அருணாச்சல தோடமில் நீயகரோடொன்றி என்று சந்தோடமொன்றிட அருள் அருணாச்சல நகை கிடமிலை நின்னாடிய எனையருள் நகையிட்டு பாணி அருணாச்சல நாடிலை நாடிட நானாயொன்றினி தாழுவாய் நின்றனை அருணாச்சல நின்னெறியறித்தனை நீராக்கிடமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சல நீ நானர புலி நிதங்களி மயமா நின்றிட நிலை அருள் அருணாச்சல நுண்ணொரு குனையான் விண்ணொரு நண்டிட எண்ணலையிரோமென் அருணாச்சல நூலறிவறியா பேதையலென்றன் மாலறிவரு தருள் அருணாச்சல நேக்கு நெக்குருகியான் போகிட உனை புகழ் கனான
நின்றனை அருணாச்சலா நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டினே மோசம் செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நைந்தழிக்கனியால நிலை பதத்தில் நாடியுட்கொள் நலம் அருணாச்சல நொந்திடாதுந்தனை தந்தனை கொண்டிலை அந்தகனியத கருணாச்சல நோக்கிய கருதிமை தாகிய பாக்குவமாகினியாண்டருள் அருணாச்சல பற்றி மார்விடந்தலை ஒன்றிருமுனமருள் பற்றிடாருள் புரி அருணாச்சல பார்த்தருள் மாலர பார்த்திலையனினருள் வாருணக்கார் சொல்வர் அருணாச்சல பேத்து வீட்டுனை நேர்பித்தனாக்கினை அருள் பீர்த்தம் தெளி மறந்தருணாச்சல வீதியில் உனை சார் வீதியில் என்னை சேர் வீதி உந்தனக்கே அருணாச்சல புல்லறிவேருரை நல்லறிவேரு புல்லிடவே அருள் அருணாச்சல பூமணமாவனம் பூரண மணங்கொள பூரண மணமருள் அருணாச்சல பெயர் நினைத்திடவே விடுத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சல பேத்தனம் விட விட பேயாய் பிடித்தனை பேயனாக்கிணையன் அருணாச்சல பைங்கொடியானார் பற்றின்றி வாடாமல் பற்றி கொடாக அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல பொடியால் மயக்கிய போதத்தை பறித்து போதத்தை காட்டினை அருணாச்சல போக்கும் வரவுமில் போதோரெளியேனில் போராட்டங்காட்டன்னாச்சல பௌதிக மாமுடர் பற்று நாளும் பவிஷு கண்டுரவருள் அருணாச்சல மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாயொளிர் அருணாச்சல மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்தவி மானமிலாதொளிர் அருணாச்சல மெஞ்சிடிர் கெஞ்சிடும் கொஞ்ச பரிவனியான் வஞ்சியாதருளனை அருணாச்சல மிகாமனில்லாமல் மாகாற்றலை தலம் மாகாமல் காதருள் அருணாச்சல முடியடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சல
மூக்கிலன் முன்காட்டு முகுரமகாதனை தோக்கியானை இந்த மெய்யகத்தின் மன மென்மலரணையில் நான் மெய் கலந்திட அருணாச்சலா மேன்மேற்றாழ்ந்திடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மையுற்றனயன் அருணாச்சலா மைமய நீளருள் மையினாது உண்மை வசமாக்கினை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மோட்டையடித்தனை வேட்ட வெளியில் நீணட்டமாடினையன் அருணாச்சல மோகம் தவிது உன் மோகமாவை துவன் மோகந்திராயன் அருணாச்சல மௌனியாய்கால் போல் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சல எவனில் வாயில் மண்ணினையட்டி என் பிழை பொழித்த கருணாச்சல யாரும் அறியாதன் மதியினை மருட்டி அவர் கோளை கொண்டதனாச்சல ரமணன் என்றுரைத்தேன் ரோஷம் கொள்ளாதேனை ராமித்திட அருணாச்சல ராபகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் அருணாச்சல லட்சியம் வைத்தருள ஸ்திரம் வீட்டேனை பட்சித்தாய் பிராணனோடனாச்சல லாபனீக பரலாபமிலனையுற்று லாபமென்னோற்றனை அருணாச்சல வரும்படி சொல்லிலை வந்தென்படி அள வருந்திடும் தலைவிதி அருணாச்சல வாவென்றகம்புக்கும் வாழ்வருளன்றே என் வாழ்விழந்தேன் அருளனாச்சல வீட்டிடர் கஷ்டமும் விட்டிடாருனை உயிர் வீட்டிட அருள் புரி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வீடு விட்டி துள வீடு புக்க பையவும் வீடு காட்டினை அருளனாச்சல வெளி வீட்டின் செயல் வேறு திடாதும் வெளி வீட்டனை காருணாச்சல வேதாந்தத்தே வீரர விளங்கும் வேத பொருளருளனாச்சல வைதலை வாழ்த்தா வைதருள் கொடியா வைத்தனை விடாதருளனாச்சல அம்புவிலாலி போல் அன்புரு நிலனை அன்பாக்கரை தருளனாச்சல அருணை
என்றெண்ணையார் அருள் கண்ணிப்பட்டேன் உன் அருள் வலை தப்புமோ அருணாச்சலா சிந்தி தருள் பட சிலந்தி போல் கட்டி சிறையேட்டுண்டனை அருணாச்சலா அன்போடும் நாமம் கேளன்பதாம் அன்பரு கண்பனாயிட அருள் அருணாச்சலா என் போலும் தீனரை என்புற காது நீ என்னாலும் வாழ்தருளர்நாச்சலா என் முருகன்பதம் என் சொற்கொள் செவியும் என் பொன்மொழி கொடாருளர்நாச்சலா பொறுமயம் போதர புஞ்சொலை நன்சொலால் பொறு தருள் இஷ்டம் பின்னர் நாச்சலா மாலையளி கருணாச்சல ரமணயன் மாலையணிந்தருள நாச்சலா மாலையளி கருணாச்சல ரமணயன் மாலையணிந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அக்ஷரமண மாலை வாழி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. Om Namo Bhagavate Sri Ramanaya. Thank you, Sushila Mami and Aruna. Welcome to the 71st Aradhana celebrations. The celebration is for us, for the devotees only. Bhagavan has taught us there is no death nor birth. The self is eternal. That being said, we offer with all humility and to seek his blessings that we will do a small rendering of different satsang groups consisting of France, Great Britain. There are about 12 satsang groups from the United States and 2 from Canada. Already we have heard the wonderful presentation from the French and the British group. Now I will read a small extract from Surinagama's book, Letters from Sri Ramana Ashramam, Brahma Nirvana. The small tumor which showed itself on the left arm of Bhagavan in 1948 November began growing from day to day, so that by January 2nd, it became as big as a marble. The doctor in charge of the Ashram Hospital, Dr. Shankara Rao, and a retired surgeon, Dr. Srinivasa Rao, pointed out to Bhagavan and offered to operate on that one. As it continued to grow, Bhagavan agreed to its removal. Accordingly, the first operation was performed on the morning of September 2nd, 1949. All the devotees wanted the bandage to be covered so as not to be visible to outsiders. But then there was an upper cloth to cover it. Was there a shirt to wear? The only thing Bhagavan had was a white cloth, half a yard and 3/4 of a yard long. He tied it around his neck as to conceal the bandage. Still, the bandage was visible through the gaps. When some people who had the courage to ask him
what the matter was. Bhagavan used to reply with a laugh that he had worn a bracelet on the arm, or that a lingam had been born there, or that it was a Swayambhu lingam. Sometime later, the bandage was removed. People said the wound was healing up. Somehow, everyone forgot about it during the bustle of the Kumbhabhishekam, which took place on March 17, 1949. As soon as the festivities were over, all people came to know that the tumor had shown itself again. Some suggested treatment with green leaves and milk of the fig tree. Others brought a medicated plaster and put it on. I was somehow frightened and in a prayerful attitude entreated Bhagavan, saying, "Why all these operations? Why do you not cure yourself by getting some medicine prescribed by yourself and using it same as you did when you had jaundice?" Bhagavan replied, "They are all reputed doctors. Let their treatment be carried out." When I said that they had already performed an operation which had been found unsuccessful and inquired why Bhagavan should not have his own treatment, Bhagavan said, "Let it go this time. If it appears again, we will see about it." On the morning of March 4, 1949, while we were discussing about the details of the operation in the presence of Bhagavan, the doctors came. Seeing them, Bhagavan said, "Look, the doctors have come," and began arranging his legs, the preparatory to getting up. Bhagavan was demonstrating the practical application of his Upadesha, or the teaching. Whatever is to happen will happen, and whenever it is not to happen will not happen. Then Bhagavan said with a firm voice, "Yes, that which is to happen will not stop even if we say no." So saying, he got down from the couch and went into the hospital. Till about the middle of May 1949, everything went on fairly satisfactorily. But afterward, there was an all round anxiety and worry because when the stitches were removed, blood began oozing from the place where the operation had been performed. The tumor had not healed and was clearly exhibiting its malignancy. On July 7, 1949, an old man from Valuvai, a village nearby, and a reputed Ayurvedic doctor started applying the juice of some green leaves and bandaging the wound. Before he began the treatment, he saw the wound in all its malignancy and remarked with immense grief, "Oh Bhagavan, how serious this is. Swami, this is cancer. This should not be touched at all. Why did you allow it to be operated on? If I had known it in the beginning, I would have dressed it with green leaves containing the medicinal properties and cured it. It is too late now, Swami." When Bhagavan was returning to the hall after leaving the hospital in the evening of January 7, 1949, his body began to shake and his legs began to falter. He had fever. He somehow reached the hall and squatted on the couch. While we were all alarmed and were anxiously looking at him, Shantama could not contain herself, and being elderly and a very old devotee, took the liberty of addressing Bhagavan and said, "Oh, the body." No sooner she said this than Bhagavan remarked, "Oh, the body, why? What has happened? It is shaking. What if it shakes?" So saying, he suppressed the shivering, and looking at his attendants, he said with a laugh, "This is Nataraja's dance. Why should you be afraid if every day the body is giving you darshan in its static form? Today it is giving it to you in a dance pose. Why all this anxiety?" So saying, he sat there in a dignified silence. The Veda Parayanam was done.
After the Mrityunjaya Japa was over, the people concerned asked him if they could proceed with the Mrityunjaya Homam. He nodded in assent, and as soon as they left towards Venkatratnam and said, extinction of ego and abidance in the self is the Mrityunjaya Homam. In the Devi Kalottaram, verse 16 and 17, it is stated, one should not get immersed in mantras, homas, and such things. Also, in the verse 35, it is said that abidance in self itself is the mantra, the devata, the diksha, the tapas, the homam, and the jhana. About the same time, a lady devotee wanted to do the Chandi Homam. Another lighted the holy candles to appease the Shani or the Saturn. Some had Abhisheka and other pujas performed in the Arunachala temple. From the time the cancer showed itself, I always used to pray to Bhagavan whenever I could manage to see him. Please get yourself cured of this ailment and remain in this world for our sake. Bhagavan used to console me with some comforting words or the other. When the third and the fourth operations were performed and I expressed my fear and anxiety, he used to say that there was no need for worry and there was nothing really seriously wrong. Hence, however serious the ailment was, and however much other people felt anxious and discouraged, I used to think the Bhagavan would hint to me if there was anything imminent. That egoism enveloped by my whole being and blinded me to the grim realities of the situation. I was therefore confident he would get cured immediately. On March 19, 1950 was the lunar New Year's Day. From the time I had come here, it had been usual for me to offer Bhagavan for his personal wear a khadar towel and a kaupinam and arrange for the bhiksha in the ashram that day. As I did not like to give it up this year, I took with me a towel and the kaupinam in the evening at about 7 o'clock of March 18, 1950, went into that small room accompanied by our postmaster, Raja Iyer. Bhagavan stared at me. I quietly placed the clothes on the table and said the next day was the Ugadi. Bhagavan started at that and said, oh, is the Ugadi coming? Is the Vikruti, the name of the new year, coming? There was something strange and perplexing in that voice. I cannot explain why, but it seemed to forebode something disastrous, and it was to me the heart-rending. The two attendants stood aghast. I could say nothing, and so numbered. I felt it would be inauspicious if I gave up my usual practice. Bhagavan said, whoa, what is there in that? And looking at one of the attendants by name, Anjanayelu, who was by his side, he said, keep those clothes carefully. Nagama has brought them. Tomorrow it is Ugadi, it seems. So saying, in a very gentle manner, he gave us leave to go. As the attendants were removing the clothes, I went near the couch and asked Bhagavan, how is the arm? Bhagavan said, what shall I say how it is? I told Bhagavan, you must somehow cure yourself. Bhagavan replied, I cannot say anything now. I pleaded with great humility. How could you say that, Bhagavan? Perhaps he felt that my hopes would not go unless he told me the bare truth. And so looking at me with compassion, he said, cure? What cure? I said, Ayo, will it not be cured? Bhagavan replied, what cure? What cure? How could there be any cure now? The previous assurance that there was nothing to worry and about and nothing would happen, all of them disappeared at that moment. And when I heard those words, my whole body shook with fear. My eyes filled with tears and my voice got choked. I wanted to ask about our fate for the future and was
trying to gather some composure of mind and open my lips when someone from the office came in hurriedly and some urgent work. I was startled by that noise and came out without asking what I wanted to ask, and slowly retraced my steps to my hut. The next morning, I thought of approaching Bhagavan and asked for his final message, but could not get an opportunity. The resonant voice of Bhagavan that said, "Is that Ugadi coming?" appeared to me to say, all is over. With that Ugadi, the great privilege I had all these years of hearing and enjoying the nectar of Bhagavan's voice ended. On the evening of April 14, 1950, I went at 6:30 and stood in the queue arranged for an orderly darshan of Bhagavan. And when I got up on the raised mound opposite the door of the room where Bhagavan was sitting and stood there for a while with my sight concentrated on him and prayed to him mentally, "Oh Prabhu, won't you for once radiate on me your compassionate look." Bhagavan's eyes slowly began to open, and from those eyes, a mild and compassionate look came on me. That was the last time I had the great fortune of his compassionate look. At 8:47 that night, Sri Ramana, the embodiment of light and enlightenment, left his mortal coil. When the mortal body of Gurudev, who was at once my mother, father, guru, and God, and who had protected me all these years, ceased to be the abode of that great soul, I remained still as a statue, drowned in inexpressible grief and sorrow. The writing of these letters was begun on November 21st, 1945, and continued uninterrupted all these days through the grace of Bhagavan. And with the end of the avatar of Bhagavan, I'm giving up the writing of these letters. Om Namo Bhagavate Sri Ramanaya. Om Namo Bhagavate Sri Ramanaya. Go ahead, Sangeeta. சமயமீதனே நிமல வாழ்வுதார் அமல வெங்கட ரமண தேவனே திமிரமாயை துணிய வெட்டுவாய் அமித வெங்கட ரமண தேயனே ரமண தேயனே ரமண தேயனே யமனை வெல்றதாள் கமல நல்குவாய் மயமேனுரே ரமண ஈசனே சமனமாய் நின்றாள் கமல நீழல்வாய் அமர நல்குவாய் ரமண சாந்தனே ரமண சாந்தனே ரமண சாந்தனே குமுதவாயினார் அமுதமில் மொழி சமூக நின்று ரமணராயனே கமல மார்பு சேர் கமல மாலைத்த யமது வேங்கட ரமணநாதனே 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 குமுதவாயிதழ் அமுத நல்குவாய் ரமண வேங்கட அமுதவாயனே விமல வெள்ளிடை கமளி மீதிலே ரமிக மாவனை ரமண ராமனே ரமண ராமனே ரமண ராமனே கமகமில்னவே கமழுமில் மல ரமணியேறுவாய் ரமணநாதனே
ஆன்மனமுனை யான் வளர்ந்ததே ஆன்மனாபமில் நான் மனாதனே ஆன்மநாதனே 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 ரமண தேவனே ரமண தேகனே ரமண ஈசனே ரமண சாந்தனே ரமணராயனே ரமணநாதனே அமுதவாயனே ரமண ராமனே ரமணநாதனே ஆன்மநாதனே ரமணநாதனே ஆன்மநாதனே ஆன்மநாதனே ஆன்மநாதனே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. பாவம் தீர்த்திடும் கங்கையும் பாலின் வெண்ணீர பிறை திங்களும் மேவிடும் பனிமேருவும் கொண்ட ஈசனே ரமணேசனே. பாவகங்கைகள் பாய்ந்து ஓடிடும் பாழ்மனத்து பராரியான். பாவகங்கைகள் பாய்ந்து ஓடிடும் பாழ்மனத்து பராரியான். ஜீவனே கொண்டு செல்கிறேன் சீரன் சிந்தையுள் செலுத்துவாய். கூப்பிடும் கைகள் கொண்டுனை தோழும் கோடி கோடினர் தேவரும் கோவுவார் கூடி பாடுவார் ஏற்றும் குன்றுரு கொண்ட குருவனே. காப்பிடும் காயத்தோப்பிலே காலம் போக்கிடும் கடை கேடஞான். காத்து நீ கரை சேர்த்திடா என்னை ஏத்திடா தாளில் ஏற்றுவாய். மெய்யிலே நான் மறையிலே நடுமையென உள்வுரைந்தவா. தையர்க்கே தன்னை தந்தவா தயை கொண்டவா தாயின் மேலவா. பொய்யிலே புழு பையிலே கிடந்தையனே என்றற்றுவேன். பொய்யிலே புழு பையிலே கிடந்தையனே என்றற்றுவேன். மெய்யுலகத்து கேற்றியே எந்தன் மென்மைக்கே கைகள் காட்டுவாய். பிச்சையே உனதிச்சையாய் கொண்டு சுற்றி காடு திரிந்தவா. எச்சில் வைத்து ருசித்து தந்ததை மெச்சி கொண்ட மேலானவா. பிச்சையாய் வினை மிச்சமே இட்ட நச்சு தேகம் கிடக்கிறேன். மெச்சிவாய் புகழ்ந்தேத்தினேன் என்னை மெல்ல மலர்த்தாள் ஏற்றுவாய். எண்ணிலாதவர் எண்ணிடும் என்னற்கரியவா எமக்குரியவா. என்னிடில் எளி வந்தவா பாண்டி தென்னவா எங்கள் மன்னவா. என்னிடா வந்த தேகமே இதில் என்னதான் பன்னர்க்காகுமோ. என்னிடா வந்த தேகமே இதில் என்னதான் பன்னர்க்காகுமோ. அண்ணலே கண்ணின் மின்னலால் இந்த பின்னலை பிரித்தோட்டிடு. தேடுவார் தேடி கண்டிடார் என்றறிந்தும் தெரிந்தும் தேடிட விட்டவா. நாடுவார் நத்தற்காகிடாதென்றும் நம்பர் கண்டு நகைத்தவா. பாடுவாரோடு கூடியும் பாடற்கேதுமின்றி பதைக்கிறேன். பாடுவாரோடு கூடியும் பாடற்கேதுமின்றி பதைக்கிறேன். சாடிடாதன்பில் சார்ந்து நீ சர்க்குரு பராசங்கம் காட்டிடு. உன்னை நாடிய தென்சுழியனை தன்னை போல் செய்த தன்மையா. பின்னை நாடிய கண்பர் பின்னமும் தீர்க்கும் மன்னலை கொண்டவா.
உன்னை பாடிடும் என்னை நீ இனி என்ன செய்திட போகிறாய்? உன்னை பாடிடும் என்னை நீ இனி என்ன செய்திட போகிறாய்? அன்பினால் அருட்கண்ணினால் நோக்கி உன் மென்மலரடி சேர்த்திடு. அன்பினால் அருட்கண்ணில் நோக்கி உன் மென்மலரடி சேர்த்திடு. ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயனே. 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 Om Namo Bhagavate Sri Ramanaya. Thank you, Sangeeta and Ganesh. Now, Ravi is going to chant the Saddarshana Bhasha. Saddarshanam. Om Namo Bhagavate Sri Ramanaya. Sat pratyaya kim nu vihaya santam hruddesha chintarahito hrudakyah katam smaramastamameyamekam tasya smrutistatra dhudaiva nishta mrutyunjayam mrutyubhiyashitanam aham matim mrutyumupaiti purvam atasvabhavat amruteshu teshu katam punarmrutyudhiyo vakashah sarvainidanam jagatohamasya vacha prabhukaschidapara shakti chitretra lokyam cha vilokita cha pata prakashopya bhavatsayekah arabhyate jiva jagat paratma tattvavidhanena matam samastam idam trayam yavadaham matisyat sarvottamaham atishunya nishta satyam rushava chididam jadam va dukkam sukham veti muda vivadah adruštaloka niraham pratitihi nishta vikalpa paramakhileshta swarupa buddhir jagadishvare cha swarupa dhiratmani yavadasti arupa atma yadika prapashet sadrushtireka navadhirhi purna yat panchakoshatmakamasti deham tadantara kim bhuvanam chakasti deham vina panchavidam tadetat pashyanti keva bhuvanam bhanantu shabdadi rupam bhuvanam samastam shabdadi sattendriya vritti bhasya sattendriyanam manaso vashesya manomayam tadbhuvanam vadama diyasaho deti diyastamemi lokastatho di prabhibhasya yeshah dhiloka janma kshayadhama purnam sadvastu janma kshayashunyamekam bhavantu saddarshana sadhanani parasya nama krutibhis saparyah sadvastu niprapta tadatma bhava nishtaiva saddarshanamittyavehi dvandvani sarvanya kilastriputyah kinchit samashitya vibhanti vastu tanmargane syat galitam samastam napashyatam sanchalanam kadapi vidya katam bhati na cheda vidya vidya vina kim prabhibhatya vidya dvayam chakasyeti vicharya mula swarupanishta paramartha vidya bodharamatma namajanato yo bodhasya kim syat paramartha bodah bodhasya bodhyasya cha samshayam svam vijanatastat vidayam vinashet nidrana vidya grahanam na vidya grunhati kinchinna yathartha bodhe nidra padartha grahane tarasya chideva vidya vilasantya shunya
सत्यश्चिदात्मा विविधाकृतिश्चेत् सिद्धेत् पृथक् सत्यचितो न भिन्नः भूषा विकारः किमु सन्ति सत्यं विना सुवर्णं पृथगत्र लोके तद्युष्मदोरस्मदि सम्प्रतिष्ठा तस्मिन् विनष्टे स्मनिभूलबोधात् तद्युष्मदस्मन्मतिवर्जितैका स्थितिज्वलन्ति सहजात्मना स्यात् भूतं भविष्यश्च भवत्स्वकाले तद्वर्तमानस्य विहाय तत्त्वं हास्यान किं स्यात् गतभावि चर्चा विनैकसंख्यां गणनेव लोके क्व भाति दिक्कालकथा विनास्मान् दिक्काललीलेह वपुर्वयं चेत् न क्वापि भामो न कदापि भामो वयं तु सर्वत्र सदा च भामः देहात्मभावे न जडौ समानो एकस्य देहे हृदि दीप्त आत्मा आक्रम्य देहं च जगच्च पूर्णः परस्य मेयं तनुमात्रमात्मा अग्नस्य विघ्नस्य च विश्वमस्ति पूर्वस्य दृश्यं जगदेव सत्यं परस्य दृश्याश्रयभूतमेकं सत्यं प्रपूर्णं प्रविभात्य रूपं विदे प्रयत्नस्य च कोऽपि वादः तयोर्द्वयोर्मूलमजानतां स्यात् विदे प्रयत्नस्य च मूलवस्तो सञ्जानतां नैव विधिर्न यत्नः यदीशीतुर्वीक्षणमीक्षितारम् अवीक्षतन्मानसिके क्षणं स्यात् न द्रष्टुरन्यः परमोहितस्य वीक्षा स्वमूले प्रविलीय निष्ठा आत्मानमीक्षेत परं प्रपश्येत् इत्यागमोक्ते सुलभो न भावः नात्मैव दृश्यो यदि काकतेशे स्वयं तदन्नी भवनं तदीक्षा धिये प्रकाशं परमो वितीर्य स्वयं धियोऽन्तः प्रविभाति गुप्तः धियं परावर्त्य धियोऽन्तरेऽत्र संयोजनानेश्वर दृष्टिरन्या न वक्ति देहोऽहमिति प्रसुप्तौ न कोऽपि न भूवमिति प्रवक्ति यत्रोदिते सर्वमुदेति तस्य धियाहमश्रोदय जन्मदेशम् देहो न जानाति ततो न जन्म देह प्रमाणोऽन्य उदेति मध्ये अहं कृतिग्रन्थि विबन्ध सूक्ष्म शरीरचेतो भवजीवनाम रूपोद्भवो रूपतति प्रतिष्ठो रूपाशनो धूतगृहीत रूपः स्वयं विरूपस्व विचारकाले दावत्यहंकार पिशाच एषः भावेऽहमत्सर्वमिदं विभाति लयेऽहमो नैव विभाति किञ्चित् तस्मादहं रूपमिदं समस्तं तन्मार्गणं सर्वजयाय मार्गः सत्यास्तिर्नाहमुदेति यत्र तच्चोदयस्थान गवेषणेन विना न नश्येत् यदि तन्न नश्येत् स्वात्मैकरूपा कथमस्तु निष्ठा कूपे यथा गाढजले ततान्तः निमज्य बुद्ध्या शितया नितान्तम् प्राणं च वाचं च नियम्य चिन्वन् विन्दे निजाहं कृतिमूलरूपम् मौनेन मज्जन्मनसा स्वमूल चर्चैव सत्यात्मविचारणं स्यात् येषोऽहमेतन्न मम स्वरूपम् इति प्रमा सत्यविचारणाङ्गम् गवेषणात् प्राप्य हृदन्तरं तत् पदेदहन्ता परिभुग्नशिष्य अताहमन्यः स्फुरति प्रकृष्टम् नाहं कृतिस्तत्परमेव पूर्णम् अहं कृतिम्यो लसति ग्रथित्वा किं तस्य कार्यं परिशिष्टमस्ति किञ्चिद्विजानाति सनात्मनोऽन्यत् तस्य स्थितिं भावयितुं क्षमकः अहस्फुटं तत्त्वमसीति वेदः तथाप्यसम्प्राप्य परात्मनिष्ठां भूयो विचारो मतिदुर्बलत्वं
तत्सर्वदा स्वात्मतया हि भाति न वेद्महं मामुत वेद्महं माम् इति प्रमादो मनुजस्य हस्यः दृग्दृश्य वेदात्किमयं द्विदात्मा स्वात्मैकतायां निधियां न वेदाः हृत्प्राप्य सद्धाम निजस्वरूपे स्वभावसिद्धेनुपलभ्य निष्ठाम् मायाविलासत्सदसत्स्वरूपः विरूपनानैकमुखप्रवादाः सिद्धस्य वित्तिः सत एव सिद्धिः स्वप्नोपमानो खलु सिद्धयोन्याः स्वप्नप्रबुद्धस्य कथं नु सत्यः सति स्थितः किं पुनरेति मायाम् सोऽहं विचारेव पुरात्मभावे साहाय्यकारी परमार्गणस्य स्वात्मैक्यसिद्धौ स पुनर्निरर्थो यथा नरत्वप्रमितिर्नरस्य द्वैतं विचारे परमार्थबोधेत् अद्वैतमित्येष न साधुवादः गवेषणात् प्राग्दशमे विनष्टे पश्चाश्च लब्धे दशमत्वमेकम् करोमि कर्मेति नरो विजानन् बाध्यो भवेत् कर्मफलं च भोक्तुम् विचारधूता हृदि कर्तृता चेत् कर्मत्रयं नश्यति सैव मुक्तिः बद्धत्वभावे सति मोक्षचिन्ता बन्धत्तु कस्येति विचारणेन सिद्धे स्वयं स्वात्मनि नित्यमुक्ते क्व बन्धचिन्ता क्व च मोक्षचिन्ता रूपिण्यरूपिण्युभयात्मिका च मुक्तिस्त्रिरूपेति विदो वदन्ति इदं त्रयं या विविनक्तहन्दिः तस्या प्रणाशः परमार्थमुक्तिः सद्दर्शनं द्राविडवाङ्निबद्धं महर्षिणा श्रीरमणेन शुद्धं प्रबन्धमुत्कृष्टममर्त्यवाण्याम् अनूद्यवासिष्ठमुनिर्व्यतानि सत्तत्त्वसारं सरलं दधाना मुमुक्षुलोकाय मुदं ददाना अमानुष श्रीरमणीयवाणी मयूकवित्तिर्मुनिवाग्विभाति। ओम नमो भगवते श्रीरमणाय। Thank you, Ravi. Now, Ananya Hari is going to chant. Om Namo Bhagavate Shri Ramanaya. Ramana Padam Tavam Karune Nidam Karum Ramana Muni Nirmana Me. Ramana Padam Tavam Karune Nidam Karum Ramana Muni Nirmana Me. Ramana Muni Nirmana Me. Charanam Namana Gurudeva. Charanam Namana Gurudeva. Charanam Namana Gurudeva. Charanam Namana Gurudeva. Arunachala Ashrama Budi Ramana Muni Nirmaname. Arunachala Ashrama Budi Ramana Muni Nirmaname. Ramana Muni Nirmaname. Charanam Namana Gurudeva. Charanam Namana Gurudeva. Vanda Vinay Vidatanda Vinay Saya Ramana Muni Nirmaname. Vanda Vinay Vidatanda Vinay Saya Ramana Muni Nirmaname. Ramana Muni Nirmaname. Charanam Ramana Gurudeva. Charanam Ramana Gurudeva. Jnana Guru Vidamona Rulpera Ramana Muni Nirmaname. Jnana Guru Vidamona Rulpera Ramana Muni Nirmaname. Ramana Muni Nirmaname. Charanam Ramana Gurudeva. Charanam Ramana Gurudeva. Veda Murai Padinadam Ninam Pera Ramana Muni Nirmaname.
வேத முறை 14 தினம் பெற ரமண முனி நினை மனமே ரமண முனி நினை மனமே சரணம் ரமண குருதேவா சரணம் ரமண குருதேவா கள்ளமனம் வித உள்ளம் நினை பெற ரமண முனி நினை மனமே கள்ளமனம் வித உள்ளம் நினை பெற ரமண முனி நினை மனமே ரமண முனி நினை மனமே சரணம் ரமண குருதேவா சரணம் ரமண குருதேவா சரணம் ரமண குருதேவா சரணம் ரமண குருதேவா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. Thank you, Ananya. Now Lavanya Hari is going to chant. Om Namo Bhagavate Shri Ramanaya. எத்தனை பிறப்புகள் எத்தனை இறப்புகள் அத்தனை இடும்பைகள் எத்தனை நாட்களோ சத்திய ரமணரை சேத்தினில் கண்டவர் முக்தியை பெறுவது சத்தியமாகுமே நாயினும் கீழாய் நாம் படும் வேதனை ஆயினும் தீயினும் ஆணவச் செய்கைகள் வாயினில் கூறிட வார்த்தைகள் உள்ளதோ தாயனும் மாமுனி பாதமே சரணமே பேர்புகழ் போதையில் பாவியாய் வாழ்வதால் சீர்நிலை கெட்டுடல் சீற்றமாய் மீகிறேன் பாரிடை போகத்தை பற்றிட உள்ளத்தில் நேரிடை ஜோதியை நேர்த்தியாய் செய்திடு நச்சுவாய் பேச்சினில் நாற்றமாய் வாடியே அச்சமே கொண்டு நான் நாடினேன் இவ்விடம் ஈச்சையில் தோய்ந்த பின் இன்னலை வந்தது அச்சுகம் தந்து நீ ஆட்கொள்ள செய்திடு வானவர் யாவரும் வாழ்ந்திட ஆழ்நிலை நான் எனும் நாட்டமே நாள் தரும் பாங்கினில் தேனிலும் நற்சுவை தன்மையில் உள்ளதை தானெனக் காட்டியே தந்தவரமணரே பன்முக பாதையில் பாய்ந்திடும் இம்மனம் என் விழி நீரினில் முன்வினை தீர்ந்திட தன்னிகர் ஒன்றிலா தந்தையென்ற மணரை நன்றுளம் கொண்டவர் நன்மையே கொண்டனர் வேதனை தீர்ந்திட வேட்கையை வேட்டிட வேதமும் வேள்வியும் வேண்டியதில்லையே நாதமும் ஜோதியும் நாள்தோறும் காணவே நாதனை நான் என காட்டிய ரமணரே வாழிய ரமணர் வாழிய
பதம் வாழிய ரமணர் வாழிய பதம் வாழிய ரமணர் வாழிய பதம் வாழிய ரமணர் வாழியவர் பதம் வாழியவர் Om Namo Bhagavate Sri Ramanaya. Thank you, Lavanya. Now, Gayatri Govindan, Sharmishta, Malini, and Tony are going to chant now. Om Namo Bhagavate Sri Ramanaya. We'll all be chanting Arunachala Ashtakam by Sri Sadhu. ஆதியும் அந்தமிலா சிவலிங்கம் அரிய என்னிட எழும் அக்கினிலிங்கம் ஜோதி சதா சிவ ஜோதிலிங்கம் சூக்ஷ்ம ஆத்மஸ்வரூப விலிங்கம் பாதி சிவை கருள் பங்குளலிங்கம் பண்டெழு மார்கழி ஆதிரைலிங்கம் நாத முதற் பொருளாகிய லிங்கம் ரமணனெனும் அருணாச்சலலிங்கம் மூலமதாக முளைத்தெழுலிங்கம் முக்தர் சுவைத்திடும் கைக்கனிலிங்கம் ஆலமிடற்றிலடக்கிய லிங்கம் அன்பரு காதரவாகிய லிங்கம் மாலையன் ஏத்தி வணங்கிய லிங்கம் மாமணி வாசகர் வாழ்த்திய லிங்கம் ஞானமிதற்ககமாகிய லிங்கம் ரமணனெனும் அருணாச்சலலிங்கம் சுந்தர பொன்மய சோபிதலிங்கம் சுத்த மனத்திற் சுகோதயலிங்கம் அந்தர தேவர்கள் பூஜிதலிங்கம் ஆவரணாதி அகற்றிடும் லிங்கம் பந்தமகற்றவர் சொந்தவிலிங்கம் பக்குவ அருளுள்ளம் மினித்திடும் லிங்கம் நந்தமிழ்நாட்டிடும் ஞானவிலிங்கம் ரமணனெனும் அருணாச்சலலிங்கம் பூரண ஞான புராதனலிங்கம் போத சுக பரிபூரணலிங்கம் ஆரணன் மேல் முடிவாகிய லிங்கம் அஞ்சலென்றே அபயம் தரும் லிங்கம் காரணமற்றருள் காட்டுமிலிங்கம் கவலையறுத்திடும் கற்பகலிங்கம் நாரணன் நாடிய லிங்கம் ரமணனெனும் அருணாச்சலலிங்கம் அட்டமுகத்தருணாச்சலலிங்கம் அந்தர்முகத்தகமாகிய லிங்கம் வெட்ட வெளி பொருளாகிய லிங்கம் வீர விராகியர் மேவிடுலிங்கம் சுட்ட மனத்திரு நீரணிலிங்கம் சொல் மனம் ஒன்றும் அண்ணாமலை லிங்கம் நட்ட நடு பொருளாகிய லிங்கம் ரமணனெனும் அருணாச்சலலிங்கம் அருணாச்சலலிங்காஷ்டகம் இதம் புண்ணியம் யப் படேத் ரமண சந்நிதௌ அகமகமாத்மா ஸ்புரணஸ்வரூபம் அடைவோமே. Thank you, Gayatri, Sharmishta, Malini, and Tony. With this comes to the end
of the morning session of the Arunachala Ashrama program. Now I will hand it over to Washington, D.C. Satsang Group. Om Namo Bhagavate Sri Ramanaya.